கிட்டி நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் எங்கள் தோழி மை மெலடியால் இருக்கப்பட்ட அழகான காகித பொம்மைகளை செய்யலாம். உங்கள் படைப்பாற்றலை காட்டுங்கள். அவளோடு அற்புதமான அட்வென்ச்சரை செய்யுங்கள். நமக்கு என்ன தேவை என்று பார்ப்போம். காகித பொம்மைகள் அச்சிடக்கூடிய வடிவமைப்பு. மை மெலடியின் அறையின் அச்சிடக்கூடிய வண்ண வடிவமைப்பு. மெல்லிய அட்டைத்தாள், வண்ண காகிதத்தாள்கள், கருப்பு மார்க்கர், வண்ண மார்க்கர்கள், ஒட்டும் கிளைடர், பாதுகாப்பு கத்தரிக்கோல், பசை ஆஃப் த டியூப், வெள்ளை மெல்லிய அட்டைப்பெட்டியின் ஒரு தாளை எடுத்து அதை போலவே பாதுகாப்பாக மடிக்கவும். ஒரு பாதுகாப்பு கத்திரிக்கோளால் வண்ணத்தாளில் இருந்து ஒரு ரெக்டாங்கிளை வெட்டி பிறகு மெல்லிய அட்டைப்பெட்டியின் மேல் பக்கத்தில் ஒட்டி மை மெலடியின் அறையை உருவாக்குங்கள். வேறு நிற காகிதத்தாளை பயன்படுத்தி தரையை உருவாக்க அதை செய்யவும். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்திலிருந்து அறைக்குள் நீங்க வைக்கவும் அனைத்து கூறுகளையும் கொண்டு அச்சிடக்கூடிய வடிவத்தை உருவாக்கம் செய்து அதை வெள்ளை வெள்ளி அட்டை பெட்டியின் தாளில் அச்சிடவும். கூறுகளை வரைவதற்கு உள்ள வண்ண மார்க்கர்களை பயன்படுத்தவும். கண்ணாடிக்கு சிவப்பு மற்றும் சாம்பல் நிற மார்க்கர்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதே வழியில் தொங்கவிட நாற்காலி, கம்பளம் மற்றும் கடைசியில் அலமாரி ஆகியவற்றை வண்ணமயமாக்குங்கள். ஆவரணங்களை வைத்திருக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மை மெலடியின் அறையில் இன்னும் அற்புதமாக்க ஒரு ஜோடி கத்திரிக்கோலை பயன்படுத்தி மெல்லிய அட்டை பெட்டியில் 2 ஸ்ட்ரிப்களை வெட்டுங்கள். அலமாரி கதவுகளை செய்ய உங்களுக்கு அது தேவைப்படும். இதற்கு ஒரு பெரியரிடம் உதவி கேட்க மறக்காதீர்கள். மீதமுள்ள வரைபடத்தை வண்ண மார்க்கரால் கலர் செய்யவும். மெல்லிய அட்டை பெட்டியின் ஸ்ட்ரிப்களின் ஒரு பக்கத்தை மடித்து அவற்றின் மீது சிறிது பசையை வைக்கவும். கதவுகளை உருவாக்க அலமாரியின் அவற்றை ஒட்டவும். கைப்பிடிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இதோ மை மெலடியின் அறை தயாராக உள்ளது. இப்போது நீங்கள் காகித பொம்மைகளை வெட்ட வேண்டும். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் நீங்கள் காணக்கூடிய படங்களை மெல்லிய அட்டை பெட்டியின் தாளில் அச்சிட்டு வெளிப்புறங்களையும் பின்புறங்களை அனைத்து கூறுகளையும் வெட்டி ஒரு ஜோடி கத்திரிக்கோளால் வெட்டவும். கவனமாக மை மெலடியின் பொம்மையை வெட்டுவோம். பின் வெளிர் நீல வில்லுடன் காதுகளை வெட்டுவதன் மூலம் தொடரலாம். அழகான ரோஸ் கலருடன் காதுகள், உடை மற்றும் கடைசியில் மற்ற ஆபரணங்களையும் வெட்டலாம். தயாராகிவிட்டது தோழர்களே. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். அடுத்த முறை சந்திப்போம்.